நள்ளிரவு முதல் அதிரடியாக குறைக்கப்பட்ட எரிபொருள் விலை. வீட்டின் அறைக்குள் மர்மமான முறையில் உயிரிழந்த மாணவர். தென்னிலங்கையில் பெண்ணின் அடாவடித்தனம் தலைதெறிக்க ஓடிய போலீசார். ஹெரகட்டாவை வெளிசிற சிறைக்கு மாற்ற நடவடிக்கை. உயரதிகாரியின் இறுதிச் சடங்கில் ஹெரகட்டா செலவழித்த கோடிக்கணக்கான பண சிக்கலில் அரசியல்வாதிகள். ராயபக்சர்களின் ஊழல் பட்டியலை ஆதாரத்துடன் வெளியிட்ட சந்திரிகா. மீண்டும் பேச்சு மேசைக்கு திரும்பும் அமெரிக்கா மற்றும் ஈரானின் முறை சுவிஸ் அல்ல. வெனிசுலாவில் புதைத்து போன மக்கள். குடும்பத்தை இழந்த அர்ஜென்டினா கால்பந்து வீரர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் சூழ்நிலை காரணமாக உலக சந்தையிலும் உள்நாட்டிலும் எரிபொருள் விலைகளில் தொடர் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருட்களின் விலைகளை திருத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. இந்நிலையில் லங்கா IOC நிறுவனமும் தனது எரிபொருள் விலைகளை திருத்தியமைப்பதாக அறிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் திருத்தப்பட்ட எரிபொருள் விலைகளுக்கு அமைவாக தமது எரிபொருள் விலையை திருத்துவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய 92 ஆக்டேன் பெட்ரோல் ஒரு லீட்டரின் விலை 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 414 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லங்கா ஆட்டோ டீசல் விலை 25 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 382 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 95 ஆக்டேன் பெட்ரோல், லங்கா சூப்பர் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகிய எரிபொருள் வகைகளின் விலைகளில் எவ்வித மாற்றங்களும் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அம்பாந்தோட்டை தாதியர் பயிற்சி கல்லூரியில் பயிற்சி பெற்று வந்த மாணவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மாணவர் தங்கியிருந்த வீட்டின் அறையொன்றில் அவரது கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 27 வயதுடைய மாணவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கரமெட்டிய பகுதியை சேர்ந்த கருசிங்ககே கவீந்திர சந்தருவன் எனும் தாதியர் மாணவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த சடலம் கடந்த 28ஆம் தேதி மாலை 4 மணியளவில் கண்டெடுக்கப்பட்டது. அத்துடன் பிரேத பரிசோதனைக்காக அம்பாந்தோட்டை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மாணவன் உயிரிழந்ததற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. உயிரிழந்தவரின் பிரேத பரிசோதனை நேற்று நடைபெறவிருந்தது. சம்பவம் தொடர்பில் அம்பாந்தோட்டை தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். களுத்துறை கல்பாத்த பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபான விற்பனை நிலையம் ஒன்றை சுற்றி வளைக்க சென்ற போலீஸ் அதிகாரிகள் மீது பெண்ணொருவரால் 8 நாய்கள் ஏவி விடப்பட்டுள்ளது. நாய்களின் தாக்குதலில் அங்குருவா தொட்ட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட 4 அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் களுத்துறை நாகொட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 8 முதல் 10 அடி உயரமான மதில்களால் சூழப்பட்ட வீட்டுக்குள் சட்டவிரோத மதுபான விற்பனை இடம்பெற்று வந்துள்ளது. நீண்ட காலமாக மது அருந்துபவர்களுக்கு தேவையான உணவுகளையும் வழங்கி ஒரு உணவகம் போன்று இந்த சட்டவிரோத மதுபான விற்பனை மிகவும் சூட்சுமமாக முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளது. இதற்கு முன்னரும் 2 சந்தர்ப்பங்களில் களுத்துறை போலீசின் விசேட பிரிவுகள் இந்த இடத்தை சுற்றி வளைக்க முயற்சித்துள்ளனர். எனினும் அவை உரிய முறையில் இடம்பெறாததால் களுத்துறை மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பத்மினி வீரசூரியவின் உத்தரவுக்கு அமைய கடந்த 27ஆம் தேதி இந்த சுற்றிவளைப்பை மேற்கொள்ளும் பொறுப்பு அங்குருவா தொட்ட போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதற்கமைய அங்குருவா தொட்ட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் குறித்த வீட்டை சுற்றி வளைத்து 1000 மில்லிமீட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் சந்தேக நபரை கைது செய்தனர். இதன்போது சந்தேக நபரான மதுபான வியாபாரியின் மனைவி வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஜெர்மன் செப்பர்ட் மற்றும் ரோட்வைலர் உள்ளிட்ட விலையுயர்ந்த 8 பயங்கரமான நாய்களை ஒரே நேரத்தில் திறந்துவிட்டு போலீஸ் அதிகாரிகளை கடிக்குமாறு ஏவிவிட்டுள்ளார். இதன்போது போலீசார் தம்மை பாதுகாக்கும் நோக்கில் தப்பியோடினர். எனினும் நாயின் பாய்ச்சல் காரணமாக போலீசார் காயமடைந்துள்ளனர். போலீஸ் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் தாக்குதல் மேற்கொண்டமை தொடர்பில் மதுபான வியாபாரியையும் அவரது மனைவியையும் போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னணி பாதாள உலகக்குழு தலைவர்களில் ஒருவரான கரகட்டாவை வேறும் சிறைக்கு மாற்றுவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. காலி பூஷ சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் முன்னணி போதைப்பொருள் கடத்தல்காரரான நந்துன் சிந்தக்க விக்ரமரத்ன எனப்படும் ஹெரகட்டாவை வெளிசர கடற்படை முகாமிற்குள் அமைக்கப்பட்டுள்ள அதியுயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றுவது குறித்து பாதுகாப்பு பிரிவினர் தீவிர கவனம் செலுத்தியுள்ளனர். முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரகித ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினருக்கு 12 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் விவகாரத்தில் ஹெரகட்டாவின் பெயர் அண்மையில் ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. பூச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சில கைதிகள் அலைபேசிகளை பயன்படுத்துவதாகவும் பல்வேறு சட்டவிரோத பொருட்களை புழக்கத்தில் வைத்துள்ளதாகவும் அண்மைய நாட்களில் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதனைத் தொடர்ந்து அங்கு நடத்தப்பட்ட பல திடீர் சோதனைகளின் போது ஸ்மார்ட் பேசிகள் உள்ளிட்ட பல அலைபேசிகள் கைப்பற்றப்பட்டன. சிறைச்சாலையினுள் இருந்து கொண்டே சில
கொடூரமான குற்றவாளிகள் இந்த அலைபேசிகள் மூலம் கொலைகளை திட்டமிட்டு இயக்குவதாகவும் போதைப்பொருள் கடத்தல்களை முன்னெடுத்து வருவதாகவும் விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. இந்த தொடர் குற்றச்சாட்டுகளை அடுத்து பூச சிறையில் உள்ள ஆபத்தான குற்றவாளிகளை வெலிசர கடற்படை முகாமில் அதியுயர் பாதுகாப்பு சிறைக்கு மாற்ற தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி தெமட்டகொட, சமிந்த மற்றும் வெலேசுதா உள்ளிட்ட சுமார் 10 பாரிய குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் ஏற்கனவே அங்கு மாற்றப்பட்டுள்ளனர். தற்போது பூச சிறையில் இருந்தவாறே பல்வேறு குற்றச்செயல்களை பின்னணியில் இருந்து இயக்கி வருவதாக கரகட்டா மீது எழுந்துள்ள பலத்த சந்தேகத்தின் பேரில் அவரையும் வெலிசர அதியுயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கரகட்டா என அறியப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்னவிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் பணம் பெற்ற ஏராளமான அரசியல்வாதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளை கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் நடத்தப்படவிருக்கும் இந்த விசாரணைக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உதவியும் கிடைக்கும் என்று வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதன்படி எதிர்காலத்தில் கரகட்டாவிடமிருந்து ஒரு நீண்ட வாக்குமூலம் பெற திட்டமிடப்பட்டுள்ளது. அவர் அரசியல்வாதிகள் மற்றும் முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளின் பெயர்களை குறிப்பிட்டிருப்பதால் அது குறித்த விரிவான தகவல்கள் பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கரகட்டா கைது செய்யப்பட்ட நேரத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பணியாற்றிய பல சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் அவரிடமிருந்து பணம் பெற்றதாக கூறப்படுவதாகவும் அது குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த அதிகாரிகளில் யாரும் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இல்லை என்றும் ஒரு உயர் அதிகாரியின் குடும்பத்துக்கான இறுதிச் சடங்கிற்கு கரகட்டா அந்த முழு தொகையையும் செலவழித்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. கரகட்டா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் அடங்கிய ஒரு குழுவினர் அவரை சார்ந்து வாழ்ந்து வந்ததாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போலீஸ் அதிகாரிகள் தாக்கப்பட்டதாகவும் போலீஸ் வட்டாரங்களில் தெரியவந்துள்ளது. 2006 முதல் 2014 வரையான காலத்தில் ராஜபக்ச குடும்பத்தினர் முக்கிய அபிவிருத்தி திட்டங்கள் மூலம் சுமார் 15 பில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி செய்துள்ளதாக சந்திரிகா குற்றம் சாட்டியுள்ளார். வெளிநாட்டு கடன்களை அதிக வட்டி விகிதத்தில் பெற்று அதில் கமிஷன் பெற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நுரைச்சோலை அனல் மின் நிலையம் மற்றும் பல்வேறு சாலை அபிவிருத்தி திட்டங்களில் திட்ட மதிப்பை விட பல மடங்கு அதிக செலவினம் காட்டப்பட்டு ஊழல் நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகம் ராஜபக்ச குடும்பத்துடன் தொடர்புடையவர்களின் கீழ் சென்ற பின் பெரும் நட்டத்தை சந்தித்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் அரச கொள்முதல்களில் கடுமையான டெண்டர் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு எழும் அமைச்சர்கள் அல்லது அதிகாரிகள் 24 மணி நேரத்திற்குள் பதவியில் இருந்து விலக வேண்டும். காவல்துறை மற்றும் நீதித்துறை அரசியல் தலையீடு இன்றி சுயாதீனமாக செயல்பட வேண்டும். நாட்டின் நிர்வாக அமைப்பில் முறையான மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அமெரிக்க இடையேயான பேச்சுவார்த்தை கத்தாரில் உள்ள தோஹாவில் நாளை நடைபெற உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இருப்பினும் பேச்சுவார்த்தைகள் திட்டமிடப்பட்டுள்ளதை ஈரான் உறுதிப்படுத்தி தோஹாவில் நடைபெறும் அமெரிக்க பேச்சுவார்த்தை குழுவிற்கு சிறப்பு தூதர் ஸ்டீவ் ட்ரம்ப், மருமகன் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் தலைமை தாங்குவார்கள் என்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் கூறினார். புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து நாங்கள் தொடர்ந்து விவாதி வரும் நிலையில் சிறப்பு தூதர் பெட்காவும் ஜாரெட் குஷ்னர் இந்த வாரம் உயர்மட்ட சந்திப்புகளுக்காக தோஹாவுக்கு பயணம் மேற்கொள்வார்கள் என்று அவர் பாக்ஸ் நியூஸிடம் தெரிவித்தார். வெனிசுவேலாவில் கால்பந்து கழகத்தில் விளையாடும் அர்ஜென்டினா வீரர் லூகாஸ் ரெஜோவின் குடும்பத்தினர் இரட்டை நிலநடுக்கத்தில் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த துயர செய்தியை ரெஜோவின் நண்பரும் கால்பந்து வீரருமான எட்சன் டோர்லோலெரோ சமூக வலைதளத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார். வெனிசுவேலாவில் கடந்த புதன்கிழமை அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நிலநடுக்கங்களால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1719 உயர்ந்துள்ளதாக நாடாளுமன்ற தலைவர் ஜோர்ஜ் ரோட்ரிக்ஸ் செவ்வாயன்று தெரிவித்துள்ளார். அரசு தொலைக்காட்சியில் பேசிய ரோட்ரிக்ஸ் மொத்தம் 5034 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 15866 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜோர்ஜ் ரோட்ரிக்ஸ் கூறியுள்ளார். இந்த நிலநடுக்கத்தில் லூகாஸ் ரெஜோவின் மனைவி ஜானினா பரனில்லா மற்றும் அவர்களது பிள்ளைகளான ஆரோன் மற்றும் ஐன்ஹோவா ஆகியோர் காணாமல் போயிருந்தனர். அவர்களை கண்டறிய கடந்த 74 மணி நேரமாக தீவிர தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இறுதியில் மூவரின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன. இக்கட்டான இந்த துயர நேரத்தில் ரெஜோவின் குடும்பத்தினருக்கு தேவையான மரியாதையையும் ஆதரவையும் வழங்குமாறு ரெஜோவின் நண்பரும் கால்பந்து வீரருமான எட்சன் டோர்லோலெரோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.